ஜூன் 20 அன்று பிஎம் கிசான் உற்சவ் தினத்தில் மாலை 3:45 மணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கத்தில் உள்ள ஹூக்ளி மாவட்டத்தின் தாரகேஸ்வரில் இருந்து பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணையை வெளியிடுவார். இதுவரை 22 தவணைகள் மூலம் 4,28,000 கோடி ரூபாய் சுமார் 9.5 கோடி விவசாயிகளின் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளன. 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பலன் நமது நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளின் கணக்குகளில் இந்த நிதியை செலுத்துவதன் மூலம் வழங்கப்படும். இந்த கிசான் உற்சவ் தின நிகழ்ச்சி நாடு முழுவதும் உள்ள 731 வேளாண் அறிவியல் மையங்களிலும் 113 ICAR நிறுவனங்களிலும் மாநில அளவிலான நிகழ்ச்சிகளாக நடைபெறும். இதில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்பார்கள். அனைத்து மத்திய அமைச்சர்களும் வெவ்வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள். வேளாண் அமைச்சர் மாநிலங்களுக்கு செல்கிறார். அவரும் வெவ்வேறு இடங்களிலிருந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார். ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும். சந்தைகளிலும் VEX தலைமையகத்திலும் APOSM அவரவர் இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். சுமார் 46 லட்சம் விவசாயிகள் பல்வேறு இடங்களில் இருந்து கலந்து கொண்டு பிரதமரின் உரையை கேட்பார்கள். அனைத்து விவசாய சகோதர சகோதரிகளையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் BM கிசான் சௌ திவாஸ் நிகழ்ச்சியில் ஏதேனும் ஒரு நிகழ்வில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஜூன் 20 அன்று பிஎம் கிசான் உற்சவ் தினத்தில் மாலை 3:45 மணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கத்தில் உள்ள ஹூக்ளி மாவட்டத்தின் தாரகேஸ்வரில் இருந்து பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணையை வெளியிடுவார். இதுவரை 22 தவணைகள் மூலம் 4,28,000 கோடி ரூபாய் சுமார் 9.5 கோடி விவசாயிகளின் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளன. 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பலன் நமது நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளின் கணக்குகளில் இந்த நிதியை செலுத்துவதன் மூலம் வழங்கப்படும். இந்த கிசான் உற்சவ் தின நிகழ்ச்சி நாடு முழுவதும் உள்ள 731 வேளாண் அறிவியல் மையங்களிலும் 113 ICAR நிறுவனங்களிலும் மாநில அளவிலான நிகழ்ச்சிகளாக நடைபெறும். இதில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்பார்கள். அனைத்து மத்திய அமைச்சர்களும் வெவ்வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள். வேளாண் அமைச்சர் மாநிலங்களுக்கு செல்கிறார். அவரும் வெவ்வேறு இடங்களிலிருந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார். ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும். சந்தைகளிலும் VEX தலைமையகத்திலும் APOSM அவரவர் இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். சுமார் 46 லட்சம் விவசாயிகள் பல்வேறு இடங்களில் இருந்து கலந்து கொண்டு பிரதமரின் உரையை கேட்பார்கள். அனைத்து விவசாய சகோதர சகோதரிகளையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் BM கிசான் சௌ திவாஸ் நிகழ்ச்சியில் ஏதேனும் ஒரு நிகழ்வில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஜூன் 20 அன்று பிஎம் கிசான் உற்சவ் தினத்தில் மாலை 3:45 மணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கத்தில் உள்ள ஹூக்ளி மாவட்டத்தின் தாரகேஸ்வரில் இருந்து பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணையை வெளியிடுவார். இதுவரை 22 தவணைகள் மூலம் 4,28,000 கோடி ரூபாய் சுமார் 9.5 கோடி விவசாயிகளின் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளன. 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பலன் நமது நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளின் கணக்குகளில் இந்த நிதியை செலுத்துவதன் மூலம் வழங்கப்படும். இந்த கிசான் உற்சவ் தின நிகழ்ச்சி நாடு முழுவதும் உள்ள 731 வேளாண் அறிவியல் மையங்களிலும்